ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா பிரபா வந்து விஜய் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வந்து பிரபாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் பிரபா அப்படி இருக்க, இப்போ எதுக்கு நீ டிவோர்ஸ் பண்ணுற முடிவெல்லாம் எடுக்கிற, கொஞ்சம் அமைதியாக இரு பிரபா, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சமாவது அமைதியாக இரு பிரபா, அண்ணன் அண்ணிட்டெல்லாம் கேட்டு பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிரபா வந்து சொல்கிறாங்க, இல்லை விஜய், நீ வந்து அனாமிகா மேலே பாசம் காட்டுறனாலையோ அனாமிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனாலையோ நான் வந்து இந்த முடிவு எடுக்கல, உன்னை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன். நீ வந்து நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது உன்னாலே புரிஞ்சுக்க முடியல, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ. ஸோ அதனால் நீ எந்த ஒரு முடிவையும் நல்ல முடிவாக எடுக்க மாட்டேற, அதனால இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்தால் அது சரியாக வராது, அதனால டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா, விஜய் வந்து அனாமிகா கிட்ட நடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பிரபாவுக்கு தெரிய வரணும். அப்படியே தெரிய வந்தாலும் பிரபா வந்து விஜயை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.